தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் எடுத்த முடிவு ஒரு இளம் தலைவரை அறிமுகப்படுத்தி துணை முதல்வராக்கி இருக்கின்றார்கள். 4 புதிய அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் சாமானிய மக்களுக்கு இந்த அரசு நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இந்த அரசுக்கு துணையாக இருப்பார். உதயநிதி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது விமர்சனமும் சேர்ந்தே வருது. குறிப்பாக வாரிசு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சேர்ந்து வர்றதை எப்படி இங்கே இந்தியாவில் எந்த பதவி பிரமாணம் எந்த பதவியை கொடுத்ததுக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்குன்னு ஒன்றே சொல்லுங்களா? பாரத பிரதமருக்கு விமர்சனம் இல்லையா? முதலமைச்சருக்கு விமர்சனம் இல்லையா? விமர்சனம் பண்ணுவாங்க. அதான அரசியல். எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை அப்படியே குறை நிறைகளை சுட்டி காட்டும் போது தான் அது மக்களுக்கு நன்மையான காரியம் தானே. அதனால் குறை சொல்கிறாங்கன்னா குறை சொல்கிறதுக்கு எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதன் மேலே குறை சொல்லக்கூடாது. வேகமாக செயல்படுதாங்க. அது ஒன்றும் இது இல்லை. இப்போ இன்னைக்கு செஸ் ஒலிம்பியா உலகத்திலேயே நம்ம எந்த ஊரில் நடந்து மகாபலிபுரத்தில் நடந்து எவ்வளோ இதாக நடந்து. இப்போ அந்த பாருங்கள், உலக அளவில் இளைஞர்களும் இளம்பெண்கள் 2 பேரும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அப்போ ஒரு விளையாட்டுத்துறைக்கு ஒரு இளம் ரத்தம் பாய்ஞ்சோடனே எவ்வளோ பேர் வராங்க. இப்போ ஒலிம்பிக்கில் எவ்வளோ பேர் போகிறாங்க, ஒலிம்பிக்கில் எவ்வளோ பேர் போகிறாங்க. அதனால் அது வரவேற்கத்தக்கது. பொதுமக்கள், சாமானிய மக்கள், இளைஞர்கள்லாம் ரொம்ப வரவேற்காங்க. நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.